இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, மனி இன் த பேங்க் பேப்பரில ஒரு பெரிய மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்சஸ்க்கான உண்மை காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோரி லைன் அடுத்து எப்படி போகப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு, நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. முதல்ல நம்ம நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் மெயின் ஈவெண்ட் மேட்சாக ஒன்று நடந்துச்சு. அந்த மேட்ச் தான் ஜே இசோ வர்சஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா லோகன் பால். இவங்க 2 பேருக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஜே இசோ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதாவது ஹை ஃப்ளே மூவ் போட ட்ரை பண்ண எல்லா மூவையும், லோகன் பால் போட ட்ரை பண்ண எல்லா மூவையும் ஜே இசோ வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டார். அந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து லோகன் பாலை பீட் பண்ணி ஜே இசோ சாம்பியனை ரீட்டைன் பண்ண போற நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரெஃப்ரி டேப் தட்டிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துல ஜான்சன் வந்து ரெஃப்ரியை பிடிச்சி இழுத்து விட்டுருவாரு. இழுத்து விட்டு ஜே யூஸை அட்டாக் பண்ண போவாரு. அந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஷாக்கிங்கா கோடி ரோட்ஸோட ரிட்டர்ன் அங்கே நடந்திருக்கும். கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் ஆகி ஜான்சனாவுக்கு அட்டாக் பண்ணி ஜான்சனாவுக்கு தன்னோட கிராஸ் ரோட்ஸ் ஃபினிஷரை போட்டு தெறிக்க விட்டுருப்பாரு. ரெசல்மேனியாவுக்கு அப்புறம் கோடி ரோட்ஸ் இப்போதான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜே யூஸோ அந்த மேட்சை வந்து ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருப்பாரு. ஜே ஸோ ஸ்பியர் போட்டு லோகன் பாலுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக் பேஷ் போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணியிருப்பாரு. ஜே ஈசோ வின் பண்ணி சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டாரு. கோடி ரோட்ஸ் அதோட சும்மா இல்லாமல் மைக்கை வாங்கி பேசி ஜான்சனாவை சேலஞ்ச் பண்ணுறன்ற பேரில் மனி இந்த பேங்க்கில் ஒரு மேட்சுக்கு இழுப்பார். அந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, ஜான்சனா நீனும் லோகன் பாலும் டீமாக இருங்க, நானும் என்னோட பிரதர் ஜே யூசோவும் டீமாக இருக்கிறோம், இந்த டேக் டீம் மேட்ச் மனி இந்த பேங்க்கில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் வந்து இந்த மனி இந்த பேங்க்கு பேப்பர் வியூக்கு WWE என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ரூல்ஸ் படி ரெகுலராக பிளான் படி என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோவை சேலஞ்ச் பண்ணியிருக்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா கந்தர் தான். ஏன்னா கந்தர் சொன்னார், லோகன் பால் நீனும் இல்லை ஜே ஈசோவும் யார் வேணாலும் ஜெயிச்சு வாங்க, நான் அவங்கள்ட்ட சாம்பியன்ஷிப் மேட்ச் மோதுவேன், இது என்னோட சாம்பியன்ஷிப்ன்ற சொல்லியிருப்பாரு. அந்த மேட்ச் மோத வேண்டிய மேட்ச் இப்போ வந்து தள்ளி போடப்பட்டிருக்கு. அதனால இந்த வருஷம் மனி இந்த பேங்க்ல சாம்பியன்ஷிப் மேட்ச், பெரிய சாம்பியன்ஷிப் மேட்ச், அதாவது WWE சாம்பியன்ஷிப் மேட்சும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்சும் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சனாவுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் மீண்டும் ஸ்டோரி லைன் உருவாக்க போகிறாங்க. அந்த ஸ்டோரி லைன் மீண்டும் வரப்போகுது. அதுக்காக தான் இப்போ வந்து இந்த சாம்பியன்ஷிப் மேட்சை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டேக் டீம் மேட்ச் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டேக் டீம் மேட்ச் தான் இருக்கும். அடுத்து ஃபியூச்சரில் இவங்க 2 பேருக்கும் ஜான்சனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் வரும். அதுக்காக தான் இப்போ ஜே ஈசோ பிளானை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.